பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் ரெண்டு பேரும் இணைந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் இந்திய இராணுவம் அமெரிக்கா கிட்ட இருந்து கூடுதலாக ஆயுதம் வாங்க போகிறாங்க அப்படின்ற செய்தி இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஆயுதங்கள் அப்படின்றது முழுக்க முழுக்க பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் பங்களாதேஷை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ இன்னைக்கான காணொலியில் இது என்ன ஆயுதம் அண்ட் இதை ஏன் நம்ம கூடுதலாக வாங்க போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ் தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் இரண்டு பேர்களும் ஏகப்பட்ட ஆயுதங்களை கொண்டிருக்கக்கூடிய நாடுகள். என்னதான் இவங்க சின்ன நாடுகள் இந்தியா கூட கம்பேர் பண்ணுறப்ப அப்படின்னாலுமே ஒரு கணிசமான அளவுக்கு ஆயுதங்கள் வச்சிருக்கக்கூடிய நாடுகள் தான் இந்த ரெண்டு பேரும். அதுலேயும் குறிப்பாக பாகிஸ்தான் உலகத்திலேயே டாப் 10 மிலிட்டரியில் வரக்கூடிய அளவுக்கு ஆயுதங்கள் மற்றும் ட்ரைனிங்கை கொண்ட நாடாக இருக்காங்க. இந்த ரெண்டு பேரையும் கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு நிறையவே ஆயுதங்கள் தேவைப்படுது. அதில் ஒரு முக்கியமான ஆயுதன்றது இந்த ரெண்டு நாட்டோட பீரங்கிகளை சமாளிக்கக்கூடிய பீரங்கிகளை வேட்டையாடக்கூடிய அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ். இந்த அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ்ன்றதை நம்ம உள்நாட்டிலேயே நம்ம உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் எதுக்கு அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கணுன்ற கேள்வி உங்களுக்கு எழும்பலாம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கிட்ட யூனிக்காக இருக்கக்கூடிய LCH பிரசாந்த் அப்படின்ற ஏர்கிராஃப்ட் இன்னும் முழுமையாக ப்ரொடக்ஷன் லைனில் இருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய கெப்பாசிட்டியில் இராணுவத்துக்கோ விமானப்படைக்கோ ஒப்படைக்கப்படவில்லை. ஆல்ரெடி ரெண்டு பேருமே ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க நூற்றுக்கணக்கில். ஆனால் அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே இன்னும் 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஃபுல்ஃபில் ஆக ஆரம்பிக்கும். கூடுதலாக இந்த LCH பிரசாந்தில் இருக்கிற முக்கியமான சிறப்பம்சமே லடாக் மாதிரியான பகுதிகளில் இருந்து டேக் ஆஃப் ஆகக்கூடியது தான். அப்பாச்சி ஹெலிகாப்டர் என்ன தான் பெருசு, அமெரிக்கன் மிலிட்டரி இதை உலகம் முழுக்க பயன்படுத்திக்கிட்டு இருந்தாலும் நம்மளோட லடாக் மாதிரியான சூழ்நிலையில் ஹை ஆல்டிடியூட்ல இருந்து இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டரில் டேக் ஆஃபே ஆக முடியாது. பட் LCH பிரசாந்தால் முடியும். ஸோ யூனிக்காக இந்தியாவோட நார்தர்ன் ஹெமிஸ்பியருக்குன்னு டெவலப் பண்ணப்பட்ட ஒரு லைட் காம்பேட் ஏர்கிராஃப்ட் தான் இந்த LCH பிரசாந்த். ஆனால் நம்மளோட ஈஸ்டர்ன் மற்றும் வெஸ்டர்ன் பார்டர்ஸில் சமவெளி பகுதிகளில் பாகிஸ்தானோட பீரங்கிகளையும் ஆர்மர்டு கான்வாய்ஸையும் வேட்டையாடணும் அப்படின்னா அதற்கு ஹெவிலி வெப்பனைஸ்டு அட்டாக் ஹெலிகாப்டர்ன்றது நமக்கு தேவைப்படுது. அது என்னடா ஹெவிலி வெப்பனைஸ்டுன்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். LCH பிரசாந்த்ன்றது ஒரு சின்ன அட்டாக் ஹெலிகாப்டர். அதில் அப்பாச்சியை கம்பேர் பண்ணுறப்ப பாதி பேலோட் கெப்பாசிட்டி தான் இருக்குது. அப்பாச்சியில் 4 மிசைல் எடுத்துகிட்டு போக முடியும்னா LCH பிரசாந்தில் 2 மிசைல் தான் எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் அப்பாச்சியால் நார்தர்ன் பகுதிகளில் லடாக் மாதிரியான சூழ்நிலையில் டேக் ஆஃபே ஆக முடியாது. பட் LCH பிரசாந்தால் அதை பண்ண முடியும். ஸோ அந்த பகுதிக்குன்னு யூனிக்காக இருக்கக்கூடிய இந்த அட்டாக் ஹெலிகாப்டர் சமவெளி பகுதிகள்னு வர்றப்ப போதுமான அளவுக்கு வெப்பன்ஸை எடுத்துகிட்டு போக முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஒன்று நிலவுது. பெய்லோட் கெப்பாசிட்டி இந்த இடத்துல பிரச்சனை இருக்கிறத ஏற்கனவே ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் அட்ரஸ் பண்ணுறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்திய இராணுவத்துக்கு சமவெளி பகுதிகளில் போதுமான அளவுக்கு வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு போகிற ஒரு LCH பிரசாந்தை மாடிஃபை பண்ணுற வேலை போய்கிட்டு தான் இருக்குது. அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கே பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த LCH பிரசாந்த் ஹெலிகாப்டர் உருவாயிருச்சு. ஆனால் அந்த ஹெலிகாப்டர்லேருந்து பறக்கக்கூடிய ஆன்டிடேக் கைடட் மிசைல்ஸ், பாம்ஸ், இந்த மாதிரியான சில இன்டகிரேஷன்ன்றது கொஞ்சம் டிலேஸ் இருக்குது. கொஞ்சம் டிலேஸ்னால் கிட்டத்தட்ட 3 வருஷம் டிலே இருக்குது. 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் LCH பிரசாந்தில் எல்லா ஆயுதங்களும் வந்து சேரும். ஸோ கரண்ட்டாக LCH பிரசாந்தில் ஒரு சில ஆயுதங்கள் தான் இருக்குது. அப்போது இந்த 3 வருஷத்து கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பை அட்ரஸ் பண்ணுறதுக்காண்டி நம்ம ஒரு சொல்யூஷனை தேடுறப்ப தான் அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸ்ன்றது நமக்கு கிடைக்கிது. ஏற்கனவே இந்திய விமானப்படை என்ன பண்ணுறாங்க, ஒரு கணிசமான அளவுக்கு அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸ் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆப்ரேட் பண்ணுற அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை குரூப்பாக பிரித்து ஒரு அப்பாச்சி ஹெலிகாப்டர் கூட 4 LCH பிரசாந்தை பேர் பண்ணுறாங்க. பேர் பண்ணி இது எல்லாமே ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லி அப்பாச்சியில் இருக்கிற ஹெவி ஆயுதங்களையும் அப்பாச்சியில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ரேடார் மற்றும் இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க்கையும் இந்த LCH பிரசாந்தோட பயன்படுத்தி ஒரு ஈகோ சிஸ்டம் மாதிரி ஒரு மதர்ஷிப்பு கூட பேட்டில் ஷிப்ஸ் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இந்திய விமானப்படை ஆல்ரெடி இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்திய விமானப்படை இந்த கான்செப்டை கொண்டு வந்துட்டு அதற்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இதோட போதும், அட்டாக் ஹெலிகாப்டரை நாங்கள் இறக்குமதி பண்ணணுன்ற தேவையே இல்லை, LCH பிரசாந்தையே நாங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துட்டாங்க. அப்பாச்சீஸ் ஆர் எனி அதர் ஏர்கிராஃப்ட் இம்போர்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அட்டாக் ஹெலிகாப்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு உள்நாட்டில் இருக்கிறதே போதும்ட்டாங்க. ஆனால் ஆர்மி பக்கெட்டு வரப்போது என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெய்லோட் கெப்பாசிட்டி பிரச்சனை வருது. சமவெளி பகுதிகளில் எவ்வளோ மிசைல்ஸ் எடுத்துகிட்டு போக முடியும், எத்தனை பீரங்கியை ஒன்றால் அடித்து நொறுக்க முடியும் அப்படின்றது தான் கதை. இப்போ LCH பிரசாந்தில் அப்பாச்சியை கம்பேர் பண்ணுறப்ப பாதி மிசைல்ஸ் பாதி ஆம்யூனிஷன்ஸ் தான் எடுத்துகிட்டு போக முடியுன்றப்ப ஒரு அப்பாச்சி ஹெலிகாப்டர் பண்ணுற வேலைக்கு
2 LCH பிரசாந்தை வந்து நம்ம கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. இது இந்திய இராணுவத்துக்கு நன்றாக தெரியும். அண்ட் கூடுதலாக இந்திய இராணுவத்துக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டை நோக்கி நம்ம இன்வேட் பண்ணுறோம், அதாவது அந்த நாட்டை வந்து நம்ம கைப்பற்ற நினைக்கிறோம்னா நம்மளோட படை வீரர்களுக்கு ஏர் சப்போர்ட், க்ளோஸ் ஏர் சப்போர்ட்னு சொல்லுவாங்க, கேஸ், இது ரொம்ப 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 முக்கியம். இந்த கேஸை கொடுக்கறது தான் அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ், அதுக்கப்புறம் கூட வரக்கூடிய ஃபைட்டர் எஸ்கார்ட்ஸ். இதை வந்து நம்ம சரியாக ப்ரொவைட் பண்ண முடியலைன்னா போர்க்களத்தில் நம்ம டக்குன்னு உள்ளே போய் எதிரிகளோட இடத்த ஆக்குப்பை பண்ண முடியாது. எதிரி வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டான் அப்படின்னா நேரம் ஆக 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 இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர்ன்றது மவுண்ட் ஆகி நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த அட்வான்டேஜ் கிடைக்காம போயிடும். ஸோ டக்குன்னு எதிரியோட இடத்த ஆக்குப்பை பண்ணணும். இன்றைக்கி பங்களாதேஷ் நமக்கு குடசை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு பதில் சொல்கிற விதமாக ஒரு 200 கிலோமீட்டர் 200 சதுர கிலோமீட்டர் நம்ம ஆக்குப்பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்கப்புறம் ஒழுங்காக இருக்கையா இல்லை மொத்த நாட்டையும் பிடிக்கவா அப்படின்ற மாதிரி டிப்ளமேட்டிக்கலாக நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு ஹைப்போதெட்டிக்கலாக அதற்கு அந்த முதல் 200 கிலோமீட்டரை வந்து நம்ம டக்குன்னு பிடிக்கணும். ரஷ்யா மாதிரி இழுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா உலக பொருளாதாரங்கள் நம்ம மேலே சாங்ஷன்ஸ் போட ஆரம்பித்து நம்மளோட பொருளாதாரமே வீழ்ந்துடும். அந்த சான்ஸ் நமக்கு கிடையாது. ரஷ்யன்ஸுக்கு அப்படி இல்லை. ரஷ்யன்ஸ் வந்து ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸை உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க, நேச்சுரல் ரிசோர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து 2 வருஷம் 3 வருஷம் சண்டை போடலாம். பட் நம்மளால் அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ டக்குன்னு பிடிக்கணுன்ற இடத்துல இந்த பங்களாதேஷோட ஆர்மடு கான்வாய்ஸ்லாம் இருக்குது. பங்களாதேஷ் வந்து ஒரு இடத்துல பங்கர் தோண்டி வச்சுருக்காங்க, அந்த பங்கரை நொறுக்கணும் அப்படின்னா, அதாவது டிஃபெண்டிங் ஃபோர்ஸஸை வந்து நொறுக்கிறதுக்கு தான் நமக்கு இந்த க்ளோஸ் ஏர் சப்போர்ட் பண்ணுற ஏர்கிராஃப்ட்ஸ்ன்றது தேவை. அப்போது இந்திய ராணுவம் என்ன பண்ணுறாங்க, 3 வருஷம்லாம் எங்களால் வெயிட் பண்ண முடியாது, இந்த கேப்பபிலிட்டியை வந்து நாங்கள் அட்ரஸ் பண்ணி ஆகணும், இந்த கேப்பை அட்ரஸ் பண்ணி ஆகணும் உடனே. ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே கொடுத்துருக்கிற 6 அப்பாச்சி ஹெலிகாப்டர் ஆர்டர்ஸோடு சேர்த்து கூடுதலாக ஒரு கன்சைன்மெண்ட்டுக்கு நாங்கள் ஆர்டர்ஸ் கொடுக்க போகிறோம். இது வந்து ஏற்கனவே இந்திய அரசாங்கம் அப்ரூவல் பண்ண லிமிட்டை தாண்டிடுச்சு. இங்கே நம்ம குறிப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா ஆல்ரெடி அப்ரூவலே 6 தான், அந்த 6 ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அது போக எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக எங்களுக்கு தேவை, இந்த கேப்பபிலிட்டி வந்து எங்களுக்கு 3 வருஷம் வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாது, உடனடியாக வேணும் அப்படின்னு சொல்லி இந்திய ராணுவம் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அண்ட் இந்திய ராணுவத்தோட இந்த முடிவுன்றது எந்த சமயத்தில் வருது அப்படின்னா, பங்களாதேஷ் வந்து ஒரு பக்கம் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக கிளர்ச்சியை கிளப்பிட்டு இருக்கிறப்ப தான் வருது. ஒரு 6 அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸ் வந்து போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 100 சதுர கிலோமீட்டர் ஆர் 150 சதுர கிலோமீட்டர் பங்களாதேஷ் நம்ம பிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு 6 அப்பாச்சி ஹெலிகாப்டர் போதும் கேஷ் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு. பீரங்கிகள் உள்ள நுழையும், பிஎம்பிஸ் உள்ள நுழையும், சோல்ஜர்ஸ் உள்ள நுழையுவாங்க. இவங்க எல்லாத்துக்கும் மேலேருந்து கவர் கொடுக்கறதுக்கு 6 அப்பாச்சி ஹெலிகாப்டர் போதும், ஒரு 100-150 சதுர கிலோமீட்டர் பிடிக்கிறதுக்கு. மோர் தென் இனஃப். அண்ட் இந்த 6 அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸோட இன்னொரு 10 அப்பாச்சி ஹெலிகாப்டர் ஆர்டர் பண்ணி அது கூட நம்ம LCH பிரசாந்தை வந்து பேர் பண்ணி விட்டோம் அப்படின்னா, இப்போதைக்கு இருக்கிற ஆயுதங்களை வச்சு இன்டெக்ட் பண்ணி பேர் பண்ணி விட்டோம் அப்படின்னா மோர் தென் இனஃப் பங்களாதேஷில் வந்து ஒரு 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் பிடிக்கிறதுக்கு. ஸோ இதுதான் இப்போ தற்சமயம் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய முக்கியமான தகவல். அதாவது லேண்ட் ஃபோர்ஸஸுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான கெயின் இது அரசாங்கத்தோட அப்ரூவலை மீறி நடக்கிற ஒன்று. இப்போ இந்திய ராணுவம் பண்ணக்கூடிய இந்த விஷயங்களை பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏற்கனவே சிலிகுலி காரிடோர் வழியாக நம்ம போர் விமானங்களை பறக்க விட்டதையும் அவங்க பார்த்துருக்காங்க, அதுவும் 100 கணக்கில். அண்ட் இந்த அப்பாச்சி ஆர்மி ஹெலிகாப்டர்ஸ்ன்றதை அதிகப்படியாக நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம், அதில் 3 ஆல்ரெடி இந்திய ராணுவத்துக்கிட்ட இருக்குது அப்படின்ற தகவல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, ஒரு போர் சூழ்நிலையில் அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்றத உணர்ந்து இந்த யூனிஸ் ரெஜிம் மண்டேலே போய் நறுக்குன்னு கொட்டுவாங்க. ஏன்னா பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் இராணுவத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது அந்த நாட்டில் பொலிட்டிக்கல் ஸ்திரத்தன்மையை கொண்டு வரதுக்கு. அப்போ நம்மளோட இராணுவத்துக்கு இவ்வளோ ஆயுதங்களை சேர்க்கிறோம், இந்த அளவுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம், பார்டரில் ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸை பண்ணுறோம், எங்களோட இன்டென்ஷன் வந்து இதுதான், என்னை நீ பிரச்சனை பண்ண அப்படின்னா உன்னை நான் அடித்து நொறுக்கிடுவேன் அப்படின்றத நம்ம தெளிவாக காட்டிட்டோம் அப்படின்னா, பங்களாதேஷ் ராணுவம் பங்களாதேஷ் பொலிட்டிக்கல் ரெஜிமுக்கு ஒரு ப்ரெஷர் ஒன்று கொடுப்பாங்க. ஆல்ரெடி இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி கொடுத்துட்டு தான் இருக்குது. அது போக வந்து பங்களாதேஷோட கவர்மெண்ட்டுக்கு அதோட மிலிட்டரியும் ப்ரெஷர்ஸை கொடுப்பாங்க. ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட இம்போர்ட்ன்றது நமக்கு கிடைக்கக்கூடிய கேப்பபிலிட்டி கெயினையும் தாண்டி தற்சமயம் நிலவிக்கிட்டு இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸுக்கும் ஒரு சரியான பதிலாக இருக்கும் அப்படின்றதான் நம்ம பார்க்கலாம். அண்ட் கடைசியில் அமெரிக்கன்ஸ் வந்து இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸை நமக்கு சரியான நேரத்தில் டெலிவரி பண்ணலை அப்படின்ற பிரச்சனை இதற்கு முன்னாடி போய்கிட்டு இருந்துச்சு. பட் அந்த பிரச்சனைக்கும் அமெரிக்கன்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை, ஒரு தேர்ட் பார்ட்டி பண்ண ஒரு இன்கன்வீனியன்ஸ் தான். துருக்கி அப்படின்ற இந்த தேர்ட் பார்ட்டி தான் அது. அந்த நாட்டோட ஏர்ஸ்பேஸின் வழியாக இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸ் கொண்டு வரப்படுது அப்படின்ற சூழ்நிலையினால்
அவங்க திடீர்னு அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து கொடுத்தாங்க, அப்ரூவலை வந்து கேன்சல் பண்ணாங்க. அதனால தான் இது டிலே ஆகி மறுபடியும் போயிங் ஃபெசிலிட்டிக்கு போய் அதற்கப்புறமா இப்போது இந்திய இராணுவத்துக்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்திய இராணுவத்துக்கிட்ட வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமாக தான் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. இது அமெரிக்கா செஞ்ச சதி கிடையாது. துருக்கி தெளிவாக இந்திய இராணுவத்துக்கு இப்படி ஒரு கேப்பபிலிட்டி கிடச்சிச்சுன்னா அந்த சைடு ஆர்மி, இவங்களோட ஆர்மி ஸ்ட்ராங் ஆயிரும், இதை நம்ம நடக்க விடக்கூடாது, நம்மளோட ஏர்ஸ்பேஸ் வழியாக போக விடக்கூடாது அப்படின்ற அந்த மைய நோக்கத்தினால தான் அவங்க இதை பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. ஸோ இன்றைக்கான காணொலியில் நான் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபிடிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.